அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய மில்லில் நான் சொந்தமாக எண்ணெய் தயாரித்து விற்றுட்ருக்குறேன். அது எப்படி தயாரிக்கிறேன், அது எந்த முறையில் சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தோன்னா கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகிய 4 எண்ணெய்களும் மரச்சிக்கில் ஆட்டி நம்ம நேயர்களுக்காக இருக்கட்டும் இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட யார் கேட்டாலும் கொடுத்துட்ருக்குறோம். முதல்ல பார்த்தோன்னா அது கடலையாக இருக்கட்டும், எள்ளாக இருக்கட்டும், நம்ம விவசாயிகிட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணிக்கிறோம். வாய்ப்பு கிடைச்சா கடலையாக வாங்குவோம், இல்லை கடலை பயிராக கிடச்சாலும் வாங்குவோம். இப்போ வந்து இதெல்லாம் விவசாயிகிட்ட வாங்கின கடலை தாங்க. கடலை பாருங்கள், முதல் தரமான கடலை. இதை வந்து இந்த கடலை வந்து அடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இயந்திரமும் இருக்குது. இந்த இருக்க டெகாடிகேட்டர் கடலை உடைக்கும் இயந்திரம், அந்த இயந்திரம் வச்சுருக்கோம். அதில் உடைத்து அதுலேருந்து கடலை பயிர் எடுத்து முதல் தரமான பயிரை எண்ணெயாட்டி நம்ம நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எள்ளு பார்த்திங்கன்னா அதே மாதிரி விவசாயிகிட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணுறதாங்க. எள்ளு பார்த்தீங்கன்னா அது முதல் தரமான எள்ளு தான். ஏன்னா நம்ம 2ஆம் தரம் எள்ளு பயன்படுத்தலாம் சொல்லலை. ஏன்னா எனக்கு 2ஆம் தரம் எள்ளு எப்படி பார்க்க முடியாது. முதல் தரமான எள்ளு மட்டும் வாங்கிக்குவோம். 2ஆம் தரம் எள்ளு மற்ற மார்க்கெட்டில், மண்டியில், கமிட்டியில் கொண்டு போட்டுருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வாங்கி தான் நம்ம எண்ணெய் ஆடிட்டுருக்கோம். தேங்காய் அப்படி தாங்க, தேங்காய் எண்ணெயாக ஆடியாச்சு. இப்போ தேங்காய் நம்ம கை வசம் ஸ்டாக்கில் இல்லை, அதெல்லாம் தேங்காய் காமிக்க முடியல. ஆனால் மொத்தம் நம்ம கொட்டமுத்து வர்றாங்க. விளக்கெண்ணெய் நம்ம நேரடியாக மக்கள்கிட்டேருந்து வாங்கி, விவசாயிகள்கிட்டருந்து வாங்கி அதை நம்ம செக்கில் ஆடி மரச்செக்கில் விளக்கெண்ணெய் ஆட்ட முடியும். ஆற்றா சீக்கிரம்னா அந்த உலக்க தெரிஞ்சு போயிருங்க. அதுக்காக நம்ம ரோட்டரி செக் ஒன்று வாங்கினோம். அந்த ரோட்டரி செக்கில் வந்து அதிகப்படியான விளக்கெண்ணெய் கொட்டமுத்தா எண்ணெய் ஆடுவோம். இப்போ இந்த காலத்துலேருந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக நம்ம ஆடினது தேங்காய் எண்ணெய் தான் ஆடி நிற்கிது பாருங்கள். தேங்காய் எண்ணெய் ஆடினது தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதான் நல்லெண்ணெய். நம்ம எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். எள்ளு நல்லெண்ணெய் வந்து பார்த்தோன்னா மரச்சிக்கல் ஆட்டின எண்ணெய் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். அசல் கல்லெண்ணெய் மாதிரியே தெரியும் பார்க்குறது உங்களுக்கு. மரச்சிக்கல் ஆட்டினா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு என்ன இப்போ ஊற்ற போகிற? தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறாரு. இப்போ தேங்காய்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம பாட்டில் வந்து பார்த்தோன்னா 1 லிட்டர் அளவில் இருக்குது. 1 லிட்டர் அளவு என்னென்ன அளவு இப்போ நம்மக்கிட்ட இருக்குது? 1 லிட்டர், 100 ml, 50 ml, 3/4 ml, 5 லிட்டர். ரைட். இந்த அளவில் நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது. அதில் நமக்கு தேவையான கேனை நம்ம எண்ணெய் பிடிச்சி கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தோன்னா அதுலேயும் 1 லிட்டர் பிடிச்சி சாம்பிள் காமிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கிறாப்புல. இப்போ என்ன ஊற்ற போகிறேன்? தேங்காய் எண்ணெய். லிட்ரு என்னென்ன ஒரு தேங்காய் எண்ணெய் என்ன லிட்டர் இப்போ விலை? 300 ரூபாயா? ரைட்டு. நல்லெண்ணெய்? நல்லெண்ணெய் 350 ரூபா. கடலை எண்ணெய்? கடலை எண்ணெய் என்ன ரேட்டு? 220 சொன்னீங்க. கல்லெண்ணெய் ரேட் தெரியல உனக்கு? சரி ரைட்டு. தம்பிக்கு கல்லெண்ணெய் ரேட் தெரியலையா? கல்லெண்ணெய் ஆனால் 220. விளக்கெண்ணெய் வந்து பார்த்தோன்னா 300 ரூபா, 350 ரூபா ரேஞ்சில் விற்றுக்கிட்டுருக்குறோம். நம்மக்கிட்ட எந்த நேரத்தில் எந்த எண்ணெய் கேட்டாலும் எப்போதுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட்டி திரும்ப புண்ணாக்கு பூரா இங்கே கிடக்கு. எள்ளு புண்ணாக்கு அவ்வளோ சேல் ஆகுது நம்ம ஏரியாவில். கடலை புண்ணாக்கு, கொட்டை புண்ணாக்கு வந்து பார்த்தோன்னா நிலத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொட்டை புண்ணாக்கு உடனே வாங்கிடுவாங்க. கடலை புண்ணாக்கு கறவை மாடுகளுக்கு உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. எப்போதுமே தேங்காய் புண்ணாக்கு சேல் ஆயிரும். இந்த எள்ளு புண்ணாக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்டாக்கில் இருக்கும் எப்போதுமே. ஆடிய புண்ணாக்கு அப்படியே கிடக்கு. யாராவது வந்து கேட்டால் அப்படியே அள்ளி விட்டலான்னு இருக்கோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ எண்ணெய்கள் வந்து பார்த்தோன்னா அனைத்து விதமான எண்ணெய் இருக்கேன். எண்ணெயோட ரேட்டு திரும்பவும் சொல்கிறேன் ஒரு முறை. கடலை எண்ணெய் 220க்கும், நல்லெண்ணெய் 350க்கும், விளக்கெண்ணெய் 350க்கும், தேங்காய் எண்ணெய் 300 ரூபாய்க்கும் நம்ம வந்து சுத்தமாக ஒரிஜினல் 100% ஒரிஜினல் தூயமான மரச்செக்கு எண்ணெய், செக்கு எண்ணெய் நம்மக்கிட்ட கிடைக்கும். தேவைப்படுறாங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். மரச்செக்கில் ஆட்டினா அப்படியே அச்சஸில் தண்ணி மாதிரி இருக்கு பாருங்க. இவருங்க இப்படியே உங்கள் கண் மாதிரி எடுத்து ஊற்றுறோம் பாருங்க. இப்படியே பார்க்க தண்ணி மாதிரியே இருக்கு பாருங்க. பார்த்து எண்ணெய் எவ்வளோ பியூராக இருக்கு பாருங்க. உள்ள தண்ணி மாதிரி இருக்கு. அப்படியே எண்ணெய் எப்படி இருக்கு பாருங்க. மரச்செக்கில் ஆட்டினா அதோட சுவையும் மனமும் தனி ரகங்க. இதை சுவைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஒன்று சமைச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இதோட மனம், சுவை எல்லாம் மாறும் அப்படியே. மரச்செக்கிலுக்கும் ரோட்டரி செக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் எந்த செக்கில் எண்ணெய் கேட்டால் நம்ம கண்டிப்பாக எப்போதுமே நம்ம மில்லில் அவைலபிளாக இருக்கும். எண்ணெய் தொடர்பு கொண்டாலும் நம்மிடம் வந்து செக்கு எண்ணெய் அவைலபிளாக இருக்கும். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 95 85 066 258. இன்னொன்று நம்பர் சொல்கிறேன், 86 67 79 74 51. இந்த அளவுலாம் வச்சுருப்பாங்க. 350 ml, 500 ml, 1 லிட்ரு. உள்ளுக்குள்ளே வந்து எங்கே 100 ml இல்லையாப்பா? இந்த 100 ml இருக்குது பாருங்கள். 100 ml இருக்குது,
எல்லா அளவுலையும் இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். எப்போ கேட்டாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கும். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோ பதில் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வந்து விடைபெறும். நன்றி வணக்கம்.